ஹாய் மக்களே! இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்கு. வாங்க கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்கங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் அண்ணா ரசிகர்கள் அனைவருக்கும் அதிமுக தான் வாக்களிப்பார்கள். காரணம் அம்மா ஜெயலலிதா காலத்திலிருந்தே அதிமுக விசுவாசிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு படம் தான். அவரோட கடைசி படம். ஸோ நம்ம அத என்ஜாய் பண்ணணும்னு தான் பார்க்கணும். அத விட்டுட்டு அதிமுக, திமுக அந்த அம்மா பாவம் எப்பவோ இறந்துட்டாங்க. அவங்களையெல்லாம் இதுல கொண்டு வந்து வச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம படத்த படமா பார்ப்போமே! ஸோ என்ஜாய் பண்ணுவோம் இந்த மூவி. ஏன்னா அவரோட கடைசி மூவி. ஸோ கண்டிப்பா நல்லபடியா இருக்குங்கிறது. அதே மாரி அஜித் குமார் அண்ணா ரசிகர்கள், ஏன்பா இப்படி எல்லாம் இந்த அஜித், விஜய்ங்கிற போட்டிய முதல்ல விடுங்கப்பா. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்காங்க. அந்த மாரி நம்மளும் இருந்துட்டு போவோமே! எல்லாருமே தமிழ் படம் தான் நடிக்கிறாங்க. தமிழ் ஃபேன்ஸ் தான் நம்ம. ஸோ என்ஜாய் பண்ணுவோம். கமெண்ட்ல அஜித் குமார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் நாங்க. சரிங்களா? கமெண்ட்ல. அவருக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அவரே ரேஸ் பக்கம் போயிட்டாரு. இப்போ அவருமே நடிக்க வருவாரா, மாட்டாரா? வருஷத்துக்கு ஒரு தடவ குடுத்துட்டு இருந்தாரு. இப்போ 2 இயர்ஸ் ஒன்ஸா, 3 இயர்ஸ் ஒன்ஸா நமக்கு தெரியல. அவர கொண்டு வந்து இந்த கமெண்ட்ல வச்சிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு? உங்க வாழ்க்கைய நீங்க பாருங்கங்கிறாரு. இங்க தான் நாம வந்து அஜித், விஜய், அஜித், விஜய்ன்னு தான் அடிச்சிட்டு இருக்கோம். இப்போ அவங்க கரெக்ட்டா தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில. ஸோ நாமளும் படத்த படத்தா பார்ப்போம். சரிங்களா? வாட் இஃப் இஸ் அ ரீமேக் மூவி? எவரிஒன் டூயிங் ரீமேக் மூவி. யூ ஹேவ் ப்ராப்ளம் வித் விஜய் நாட் அ ரீமேக் ஆர் நத்திங். இதுவும் ஒரு மாரி சொஃபிஸ்டிகேட்டடான கமெண்ட் தான். பிகாஸ் ஏன் சொல்லணும்னா, தளபதி அண்ணன் எது நடிச்சாலுமே அது ஒரு பிரச்சனையில தான் போய் முடியுது. ஆனா ரீமேக் மூவின்னு சொல்றோம். பட் ரீமேக் மூவியா இருந்தாலும் அவர் நடிச்சா அது ஹிட் ஆகுதுல்ல. நெறைய படம் ரீமேக் ஆயிருக்கு. கில்லி அது எவ்வளோ பெரிய ஹிட். இப்பவும் நம்ம டிவில போட்டா பார்க்குறோம்ல. ஸோ அது ப்ராப்ளம்லாம் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா அவர் நடிச்சா ஹிட் ஆகும். அதுவும் இந்த படம் வந்துட்டு எவ்வளோ பெரிய ரீமேக் மூவியா இருந்தாலும் கண்டிப்பா வசூல்லயும் சரி, அவரோட கெரியர்லயும் சரி நல்ல படமா அமையும். ஒன்று மட்டும் யதார்த்த உண்மை. இதில் மாற்றுக் கருத்து இல்லை. ஜனநாயகன் முதல் நாள் வசூல் சிவகார்த்திகேயன் படத்திற்கு வாழ்நாள் வசூல். வசூலுங்கிறது செகண்டரி. அவங்க 2 பேருமே சினி ஃபீல்ட்ல இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. நம்ம 2 பேத்துக்குமே சப்போர்ட் பண்ணுமே. 2 படம் நல்ல படம் 2 படம் வருதா பொங்கலுக்கு, நம்ம என்ஜாய் பண்ணுமே. ஒரு படத்துக்கு போனா இன்னொரு நாள் இன்னொரு படத்துக்கு போவோமே. அது ஏன் ஜனநாயகன், பராசக்தின்னு நம்ம பிரிச்சு பார்க்கணும். 2மே தமிழ் படம் தான். வேற இண்டஸ்ட்ரியிலயும் இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. பட் இந்த அளவுக்கு ரொம்ப இந்த ஃபேன் வாரு இந்த மாரிலாம் இது இல்ல. இப்போ வசூல்ங்கிறது ரொம்ப முக்கியமா? படம் கதை நல்லா இருக்கா? நமக்கு புடிச்சிருக்கா? என்ஜாய் பண்ணோமா? அவ்வளவுதான் மேட்டர். கமெண்ட். டேய் என்னடா கேசரி கிண்டி வச்சிருக்கீங்க? உண்மையிலேயே இது பகவந்த் கேசரி தாங்க கிண்டி வச்சிருக்காங்க. கொஞ்சம் என்ன, அது வந்து ஸ்வீட்டா இருக்கும். இது ரொம்ப மாஸ் மசாலா காரமா வச்சு கிண்டிட்டாங்க போல. இது கேசரி தான். என்ன கேசரி பவுடர் போடாம மிளகா பொடி போட்டு கிண்டிட்டாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பீயிங் எ லாஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தளபதி விஜய் சார் அண்ட் யூ கைஸ் மெஸ்ட் வித் இட் மேக்கிங் எ ரீமேக் ஆஃப் வெல் நோன் தெலுங்கு ஃபிலிம் பகவந்த் கேசரி டிசைடட் த ஃபேட் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஆல்ரெடி. பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். உண்மைய சொல்லப் போனா இது டிசப்பாயின்ட்மெண்ட் தாங்க. ஏன்னா, ஹெச் வினோத் வந்து இந்த மாரி ஒரு மூவி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் அவர் தீரனா இருக்கட்டும், சதுரங்க வேட்டையா இருக்கட்டும், ஈவன் நேர்கொண்ட பார்வையா இருக்கட்டும், இந்த மாரி மூவிஸ் குடுத்துட்டு, விஜய் வச்சு ஓகே ஃபைன். மாஸ் மசாலாவா என்டர்டெய்னரா எடுத்திருக்காங்க. பட் இப் ஒரு கதை ஆல்ரெடி இருக்கிற கதைய வந்து ஜஸ்ட் பட்டி டிங்கரிங் பார்த்து போட்டாரோன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ண அரசியல் வாங்குறான்னா, கொள்ளையடிக்கிறதுக்கும், கொலை பண்றதுக்குமாடா அரசியலுக்கு வரீங்க? உண்மைதாங்க. இந்த படத்துல நெறைய டயலாக்ஸ் வந்து அவரோட பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம கேட்டுருக்கோம்ல. "சாட்டை எடுத்து, டாட்டை திருத்து" அந்த மாரி இந்த படத்துல எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாரி ஆயி தம்சம் பண்ணியிருக்காரு போல எல்லாத்தையும் போட்டு. ஆப்வியஸா அவர் வந்து பாலிடிக்ஸ் என்டர் ஆயிட்டாரு. இந்த மாரி டயலாக்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டட். அவர் ஆல்ரெடி பஞ்ச் டயலாக்ஸ், மாஸ் டயலாக்ஸ் நெறைய பேசுவாரு. இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூவி விட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய கமெண்ட்டா இருக்கு. எனிவே இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மீம்ஸ்லயுமே, கமெண்ட்ஸ்லயுமே நம்ம பார்த்திருக்கோம். சி இந்த மாரி மூவி வந்து வினோத் ப்ரோட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல தான். உண்மைதான். ஏன்னா ஒரு டாப் லெவல் ஹீரோ. இப்போ வேர்ல்ட்லயே டாப் லெவல் ஹீரோவ வச்சு இப்படி ஒரு மூவி தான் உங்களால எடுக்க முடியுமாங்கிற கேள்வி தாங்க எல்லாத்துக்குமே மைண்ட்ல வருது. ஏன்னா அவர வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த லாஸ்ட் மூவி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அ எப்படி சொல்றது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையோன்னு எனக்கு தோணுது. பி பவர்ஃபுல் பீக் அண்ட் பிளாஸ்ட் இன் தட் இஸ் கன்ஃபார்ம். அது கண்டிப்பா நடக்குங்க. பவர்ஃபுல்லா இருக்கும். பிளாஸ்ட் கண்டிப்பா அவர் சொன்ன மாரி பிளாஸ்ட் அப்படிங்கிற மாரி தியேட்டர்ல அதுவும் தமிழ்நாட்டுல முக்கியமா கொண்டாடி தீர்த்துருவாங்க. ஏன்னா லாஸ்ட் மூவி வேற அவருக்கு. ஆல்ரெடி நெறைய கிரேஸ் இருக்கு. கேர்ல்ஸ், கிட்ஸா இருக்கட்டும், பெரியவங்க எல்லாருக்குமே அவர் மேல கிரேஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்த கொண்டாடி தீர்ப்பாங்க. இது என்னடா கமெண்ட் இது? ஈவன் பாலையா லுக்கிங் பெட்டர் டிசப்பாயிண்டட். சீரியஸா சொல்லணும்னா, பாலையா வந்து அவரோட ஏஜ்க்கு அவர் என்ன பண்ண முடியுமோ, அவரோட ஸ்வாக், அவரோட கரிஸ்மால பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா விஜய் அண்ணனும் அதுக்கு ஈக்குவலா பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புறேங்க.
இந்த சீக்வென்ஸ் தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் தியேட்டர்ல. ஏன்னா, நம்ம பாலையா வந்து மார்க்கெட்ல சவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கேஜிஎஃப் துப்பாக்கி வுட்டுட்டு சிலிண்டர்லாம் எடுத்து அடிச்சு உடைச்சு வெடிக்க வைப்பாரு. நம்ம தலைவி என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன் லெவல் மோஸ்ட்ங்க அந்த சீனுக்கு மட்டும். என் தெலுங்குல இருந்து ஆட்டைய போட்டு திரும்ப அவங்ககிட்டயே விக்கிற பாத்தியா? என்ன செவ்வாழை இப்படி பண்ணிவிட்டியே! அல்லது காசு பணம் வந்தா காக்கா கூட கலர் ஆயிருங்கிற மாரி, இவர் வந்து மாஸ் ஆக்டர் குடுத்தாங்கன்னா, அவருக்கு ஏத்த மாரி கதைய அவர் மாத்திக்கிறார் போல பாவத்த. என்னப்பா பகவத் கேசரி, கேசரி எல்லாம் சொன்னீங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா 2.0லாம் உள்ள வருது. இது என்ன ராம்காம் சைஃபை மூவி அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கன்னு வேணாங்களே. அதுக்குன்னு இப்படியா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் வர மாரி வருது. இத வச்சு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இது பீக் சினிமாங்க. என்ன டிராகுலா வேம்பயர் டைரிஸ் மாதிரி அவர் பாட்டுக்கு வந்து ரத்தத்தை நக்குறாரு டாக்கால. எனக்கு ஒண்ணுதாங்க புரியல. அது துருக்கரை இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வாய்க்குள்ள போகாத. ஒருவேளை அயன் கண்டென்ட் இருக்கிறனால நக்கு நக்கு நக்கிட்டாரோ. அப்ப எவ்வளவுதான் பேசினாலும் இதை நாம மிஸ் பண்ண போறோங்க நெக்ஸ்ட் இயர்ல இருந்து. ஒரு ஆடியோலாம் வைப்பாங்க, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. அவரோட டைலாக்ஸ், அவரோட பேச்சை கேட்கறக்கே ஒரு தனி கூட்டம் ஒண்ணு இருக்கு. கோயிங் டு மிஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் த நெக்ஸ்ட் இயர்ஸ். பிகாஸ் அவர் தான் போயிட்டாரு எங்க பொலிட்டிக்ஸ்க்கு இனிமேல் வரமாட்டேன்னு. மேபி நடிக்கலாம் மனம் மாறி வந்து. பட் இதை நாம கண்டிப்பா மிஸ் பண்ண போறாங்க. உண்மையான பிளாஸ்ட் மூமெண்ட் இதுதாங்க. 2 யானையை வச்சு கொடியை கொண்டு வந்தாரு பாருங்க வினோத்தனை. வேற லெவலுக்கு இது. சரி, இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அவர் நடிச்ச எல்லா ரீமேக் படமே நல்லா தான் ஓடி இருக்கு. ஈவன் நண்பன் வந்து அவரோட கரியர்லயே எனக்கு தெரிஞ்ச அவரோட கரியர்லயே ஒரு வித்தியாசமான மாறுபட்ட படத்தை நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படமும் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதைத்தாங்க நான் முன்னாடியே சொன்னேன். அவரோட ஸ்வாக் பாருங்க, அவரோட கெட்டப் பாருங்க. இதை வச்சுட்டு கண்டிப்பா ஒரு நார்மல் ஸ்டோரி எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இப்பவும் சொல்றேன், நல்லா தான் இருக்கும் இல்லைங்க. பட் கடைசி படம் கொஞ்சம் நல்ல ஓன் ஸ்டோரி, ஓன் ஸ்கிரிப்டை வச்சு எடுத்திருக்கலாமே. ஈவன் லொகேஷன் கூட மாத்தாம அந்த கேசரி படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க பாவத்தை. அவர் என்னதான் பண்ணிருப்பாரு. ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் நடிச்சா கண்டிப்பா ஹிட் ஆகும். ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஆகும்னு. பட் இப்படி ஒரு படத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ப்ரோ, ஐ டோன்ட் கேர். இது பழைய டைலாக். நம்ம என்ன சொன்னது? ஐ ஆம் வெயிட்டிங் கூட கிடையாதுங்க. கம்மிங்க. பாலிடிக்ஸ் என்ட்ரா வரத சூசகமா சொல்லி இறக்கி வீசி தள்ளிட்டாருங்க. ம். விஜய் சாருக்கு பாலையாட்ட, மமிதா பைஜு, ஸ்ரீலீலா, காஜல் அகர்வாலுக்கு பூஜா ஹெக்டே. வேற லெவல்ல. அதே மாதிரி ட்ரைனிங் செஷனு, அதே செட்டப்போட அந்த லாரி சீக்வன்ஸ் இருக்கு பாலையா மூவில. அதே சீக்வன்ஸ் ஃபேக்டரி மேக்கு. சும்மா பாசம் கீசம் எமோஷன் எல்லாம் கொட்டி தீர்த்துக்காங்க போக. இரும்புக்கோட்டை மோட்டர்சிங்கம் படத்துல ஒரு டைலாக் கொண்டு பேசுவாருங்க எம்எஸ் பாஸ்கர். கேசா, ஆத்ரி கேசா. அது மாதிரி இது கேசே, பகவன் கேசே. இதாங்க சொன்னேன். இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு லாரி இருக்கு, டேங்கர் லாரி எடுத்து வருவார் பாலையண்ணன். நம்ம அண்ணன் எந்த ட்ரக் எடுத்து வராருங்கிறத பார்க்கணுங்க தியேட்டர்ல. சும்மா பிளாஸ்டா இருக்க போகுது போக. கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பராசக்தி தாங்க. இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் 17 செகண்ட்ஸ் இருக்குது. பட் எனக்கு என்னமோ இது கொஞ்சம் பெருசாக தோணுச்சு. ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் ஒன்று வெளியே வருது. இது ஜனநாயகன். ஸோ அதோட இதை கம்பேர் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, சரி சின்னதாக ஒரு கிறிஸ்பாக ஒரு ட்ரெய்லர் கொடுப்பாங்க ஒரு 1.5 மினிட்ஸில். பட் இவங்க 3 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. பட் ட்ரெய்லர் முடிஞ்ச பின்னாடி தான் எனக்கு தோணுது, அப்படி மட்டும் அவங்க சின்னதாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணியிருப்போங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ட்ரெய்லர். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லரில் எப்படி இருக்குமோ அது எதுவுமே இதில் இல்லாமல் படத்தோட கதை என்ன, கேஸ்டிங், அப்புறம் ஒரு மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டை தொட்டு அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. இது கமர்ஷியல் படத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் படமாக தான் இந்த ட்ரெய்லர் நரேஷன் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள சிவகார்த்திகேயனையும் நம்ம ரவிமோகன், ஜெயம் ரவி எந்த அளவுக்கு மேனரிசம் வைக்க முடியுமோ அவ்வளோத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம எஸ்கே அண்ணன் வந்து மிமிக்ரி பண்ணுறதுல எக்ஸ்பெக்டர் இருப்பார். அதுலேயும் இந்த ஹிந்தி கற்றுக்கிறது, ஹிந்திக்காரங்களோட வேலை செய்கிறது, இதெல்லாம் வந்து அவர் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டாருங்க. அவர் மட்டும் கிடையாது, ஸ்ரீலீலாவாக இருக்கட்டும், அதர்வாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுதுங்க. ஆனால் ஒன்றுங்க, ஹிந்தியை போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில். கண்டிப்பாக ஹிந்தி திணிப்பை பற்றி தான் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே இருக்குது. படமும் இருக்க போகுது. எஸ்கே வர எல்லா ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவரையவே வேறு மாதிரி காட்டியிருக்காங்க இந்த மூவியில். எமோஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி திருப்பி வச்சு அடித்து தம்சம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட கதை வந்து வெளியே போகலை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஐடியாங்க. கண்டிப்பாக இந்த ஐடியாவை இந்த டைமில் சொல்கிறதுனால தான் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். பட் அதையும் தாண்டி இந்த படம் ஜெயிக்குங்க கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லராக பார்த்தீங்கன்னா ஜனநாயகனா பராசக்தியான்னு கேட்டிங்கன்னா பராசக்தி தாங்க. முக்கியமாக ஸ்டோரிக்காகங்க. அண்ட்
ஆல்ரெடி சுதா கோங்கராவ பத்தி நமக்கு தெரியும். அவங்க வந்து சூரரை போற்றா இருக்கட்டும், இறுதிச் சுற்றா இருக்கட்டும், எல்லாமே யூனிக்கா இருந்துச்சு. இந்த படமும் யூனிக் அண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி தான் தெரியுது. அண்ட் கேஸ்டிங்ங்க. இந்த மாரி கேஸ்டிங்க வச்சு அவங்க அவ்ளோ அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர்லயே. கண்டிப்பா படமும் பிச்சுக்கிட்டு போகுங்க.